ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான். இப்போ ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஃபேமிலியாக தான் நாங்கள் போகிறோம். நான், ஹஸ்பண்டு, அம்மா, குழந்தை நாங்கள் எல்லோரும் தான் போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ அதோட சின்ன vlog தான். வண்டி எல்லாமே ரொம்ப அமக்கலமாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே என்ஜாய் பண்ணி நைட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள்லாம் ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஃபேமிலியாக அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அழகாக நல்வரவன்லாம் போட்டு போர்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிசப்ஷன்லாம் வந்தனால ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். குழந்தைக்கு கல்கண்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பொம்மைகள்லாம் நான் ரிசப்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். அதுவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு vlog எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம சாப்பாடு செஷனுக்கு வந்து இட்லி, அங்கேயே நல்லா அழகாக உட்காந்து சாப்பிட்டு அதெல்லாம் வந்துருந்துச்சு. சேமியா அதெல்லாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து சரி சாப்பிடுங்க, நான் வீடியோ எடுத்து போஸ்ட் கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக வயர் நம்புகிற மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ சூப்பராக நம்ம ஒரு இட்லிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பிரியாணி வந்துச்சு, மஷ்ரூம் பிரியாணி. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த போண்டா, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மூக்கு பிடிச்சி சாப்பிட்ருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வெரைட்டி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு பிரியாணியில் சாப்பிட்டு தோசை அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னென்னு தெரியல, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் பொடியெலாம் போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பரோட்டா அண்ட் இது வந்துச்சு சன்னா மசாலா, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நம்ம அப்படியே வைண்ட் அப் பண்ணிட்டோம். அப்போயே வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பீடாலாம் சாப்பிட்ற